கேஜே ஹாஸ்பிட்டலில் ராமகிருஷ்ணன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது நடிகையர் திலகம் சாவித்திரியும் அதே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். மஞ்சள் காமாலை நோயால் அவர் பாதிக்கப்பட்டதால் டைரக்டர் ஏ சுப்பராவ் அவரை இந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்திருந்தார். பணம் இல்லாததால் தான் கஷ்டப்படுவதாக ராமகிருஷ்ணனிடம் கூறியுள்ளார் சாவித்திரி. அதற்கு மறுநாள் ராமகிருஷ்ணனை எம்ஜிஆர் பார்க்க வந்தபோது இங்கு சாவித்திரி சிகிச்சை பெறுவதை அவரிடம் கூறியுள்ளார் ராமகிருஷ்ணன். சாவித்திரியை எம்ஜிஆர் அவரது ஹாஸ்பிட்டல் அறையில் சென்று சந்தித்தார். எனக்கு ஆதரவா இப்போ யாரும் இல்ல, கஷ்டமாக இருக்குனே என்று எம்ஜிஆரிடம் கூறி அழுதாராம் சாவித்திரி. நல்ல செல்வாக்கில் வாழ்ந்த சாவித்திரியின் நிலைமை எம்ஜிஆரை மிகவும் பாதித்து விட்டது. ஹாஸ்பிட்டல் நிர்வாகியை அழைத்து சாவித்திரியின் சிகிச்சைக்கான முழு தொகையையும் தானே கட்டுவதாக உறுதியளித்தார். ஒரு மாதம் சாவித்திரி அங்கு தங்கி சிகிச்சை பெற்றதற்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கட்டி செட்டில் பண்ணினார் எம்ஜிஆர் அவர்கள். நடிகை சாவித்திரி மறைவதற்கு ஓராண்டுக்கு முன் ஒரு நாள் காலை எம்ஜிஆரின் மாம்பழம் ஆபீஸுக்கு வந்தார் சாவித்திரி. அவரை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் என்று பரபரப்பாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து வந்தார் முதல்வர் எம்ஜிஆர். எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் என்று உருக்கமாக கேட்டார். அவருக்கு சொந்தமாக வீடு இல்லை என்பதை அறிந்து கொண்டார் எம்ஜிஆர். வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் திருப்பூர் மணிமாறனுக்கு போன் போட்டு வரச் சொன்னார். அவர் மாம்பழத்துக்கு அருகே இருந்ததால் கால தாமதமின்றி வந்துவிட்டார். அதுவரை வரவேற்பு அறைகள் காத்து கொண்டிருந்தார் சாவித்திரி. திருப்பூர் மணிமாறனிடம் அண்ணா நகர்ல இவங்களுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுங்க என்றார். சௌகரியமாக சாவித்திரி இருப்பதற்கு ஒரு சொந்த வீடு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாடிக்கு சென்று ஒரு பையோடு திரும்பினார். அதை சாவித்திரியிடம் கொடுத்து, இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்கோமா, உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோமா என்றார் எம்ஜிஆர் அவர்கள்.